ஆசான் அவர்கள் சுக்மமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வைத்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு இணக்கத்தன்மை. மனவளக்கலை பயிற்சியை நாம் சிறப்பாக செய்து வரும்பொழுது 5 விதமான குணநலன்களை பெறுகிறோம். தவ பயிற்சியினால் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை சித்தியாகின்றது. நுண்மான், நுழைப்புலன், பெருந்தகைமை, ஏற்புத்திறன், இணக்கத்தன்மை, படைப்பாக்கத்திறன் உண்டாகின்றது. தவ பயிற்சியை அற்புதமாக செய்து வரும் பொழுது நமக்கு இணக்கத்தன்மை உண்டாவது மிகவும் எளிதான ஒன்றே. இணக்கத்தன்மை என்றால் என்ன? இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தகுதிதான் இணக்கத்தன்மை ஆகும். இணக்கத்தன்மை ஏற்பட ஏற்பட மனமானது தான் தனது என்று எல்லை கட்டி கொள்ளாமல் மனமானது விரியும் உடையதாகின்றது. மனமானது விரிய விரிய பிறருடைய நலனையும் தீமையையும் இருப்பையும் குறை கூறாத ஒரு தன்மைதான் இணக்கத்தன்மை. அதே சமயம் அதிகமாக போற்றாமலும் உண்மையை உணர்ந்து செயல்படவும் முடியும். உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுத்து வாழும் பண்பும் உண்டாகும். இந்த இணக்கத்தன்மையினால் நாம் உள்ளதை நலமாக கருதி பயன்பெறவும் தீயதை தீயதாக கருதி தீமையிலிருந்து விடுபடவும் முடிகிறது. காலத்தாலோ இடத்தாலோ நாம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டியிருக்கும். நாம் நேற்று எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி சாப்பிட்டோமோ, எதையெல்லாம் பேசினோமோ அதே போலத்தான் எப்போதும் செயல்படுவேன் என்று எதிர்பார்த்தால் எல்லை கட்டிக்கொண்டால் பிணக்குதான் ஏற்படும். இதனால் மனதின் அமைதி கெடும், உடலில் நோய் உண்டாகும், வாழ்க்கை சிக்கல்கள் நீடிக்கும், துன்பங்கள் தொடர்ந்து ஏற்படும். அதற்கு பதிலாக எந்த இடத்திலும் யாரோடும் எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ ஆங்காங்கே ஓர் இணக்கமான தன்மையோடு, அதாவது ஒத்துழைப்புடன் கலப்புற்று அவர்களால் பெறக்கூடிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதனையே பிறருக்கு கொடுக்க வேண்டும். இந்த இணக்கத்தன்மையினை இடத்திற்கு தகுந்தபடி பல பரிமாணங்களில் செயல்படும். அதாவது இடத்திற்கு தக்கபடி அது மொழியாக கூட இருக்கலாம். மொழி என்று வரும் பொழுது மனவளக்கலை பயிற்சியினை உலக தனி செம்மொழி என்று போற்றப்படும் தமிழ் மொழியில் அருள் தந்தை வழங்கி இருப்பது நாமெல்லாம் செய்த புண்ணியமே. அதன் பிறகு ஆங்கிலத்திலும் சுவாமிஜி பல நூல்களை எழுதினார். யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் என்னும் புத்தகம் கொரியன் மொழியில் அன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு, அதாவது 26 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வெளிவந்தது. உலக சமாதான புத்தகத்தையும் 1957ஆம் ஆண்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே சமயத்தில் எழுதி வெளியிட்டார்கள் அருள் தந்தை அவர்கள். வெறுமனே பேசிவிட்டோ எழுதிவிட்டோ செல்லவில்லை. அவரது தனது எண்ணம், சொல், செயலால் எப்போதும் எம் மக்களுக்கும் என் நாட்டினருக்கும் எம் மொழியினருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் தனது படைப்புகளை எல்லாம் வழங்கினார். ஒரு தத்துவம் சொன்னவர் மறைந்த பின்பும் நிலைத்து என்றைக்கு நிற்கிறதோ அப்போதுதான் அதனை ஜீவனுள்ள தத்துவம் என்று கூறலாம். அருள் தந்தை அவர்கள் தனது படைப்புகளை தனக்கே உரிமையுடைத்து என்று எல்லை கட்டி கொள்ளவில்லை.
அறிவில் தோன்றிய எந்த ஒரு கருத்தும் கண்டுபிடிப்புகளும் அது சமுதாயத்தைச் சேர்ந்தது, அதை தனி மனிதனைச் சேர்ந்தது அல்ல என்றே கூறுவார். இணக்கத்தன்மையை மொழியின் மூலம், தனது கருத்தின் மூலம், செயலின் மூலம் பலப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய சேவையினாலும் இணக்கத்தன்மையை மென்மேலும் வளர்த்து கொள்ளலாம். எந்த விதத்திலேயும் மன்னிக்கவும், எந்த விதத்திலேயும் அந்த இடத்துக்கும் காலத்துக்கும் மக்களுக்கும் தக்கவாறு நம்மை திருத்தி அமைத்துக் கொண்டு ஓர் இளகிய தன்மையோடு வாழ வேண்டும். இணக்கத்தன்மையை நலமே காத்து நலமே விளைவிக்கத்தக்க அளவுக்கு ஒரு பெரு நோக்கத்தோடு இருப்பது மிகவும் முக்கியம். இப்படி உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட சுவாமிஜி அவர்கள் வகுத்து கொடுத்த பயிற்சிகளை முறையாக செய்து வரும் பொழுது நாளுக்கு நாள் நமக்கு இணக்கத்தன்மை மென்மேலும் சிறப்பாக செயல்படுவதை கண்கூடாக காணலாம். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவப்பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, மௌன பயிற்சி இவற்றை முறையாக செய்து வரும் பொழுது உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் இடையே நல்லிணக்கம் உண்டாகும். அந்த நல்லிணக்கத்திற்கு குடும்ப உறவுகளில் நல்ல நட்பை உருவாக்கி தரும். உதாரணமாக, கணவனுக்கு வேண்டியதை அவர் கூறாமலேயே அவர் நினைப்பதை மனைவி செய்வார். அதே போல மனைவியின் மதிப்பை உணர்ந்து குறிப்பறிந்து மனைவியின் நலனை கணவர் போற்றுவார். கணவர் மனைவி நட்பு நலம் மிகவும் புனிதமானது. அதற்காகத்தான் தம்பதியர் நல உயர்வு பயிற்சி என்றும் மனைவி நல வேட்பு நாள் என்றும் மன்றங்களிலும் பொது நிகழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அருளாசான் வலியுறுத்தி அதனை செயல்படுத்தியும் வந்தார். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அடிக்கடி உயிர்கலப்பு தவத்தை ஏற்றி வரும் பொழுது அவர்களுக்கிடையே ஒரு ஒத்த நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகும். தம்பதிகளிடையே ஒருவருக்கொருவர் எந்த எதிர்பார்ப்புமின்றி வாழ்த்தும் போது ஒருவர் தேவையை மற்றவர்கள் நிறைவு செய்வர். இதனால் அன்பு மேலோங்கும் போது இணக்கத்தன்மை எப்பொழுதும் இருக்கும். சில சமயம் பாவப்பதிவுகள் காரணமாக கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உடனே விழிப்பு நிலைக்கு வந்துவிட வேண்டும். விளக்கத்திற்கேற்ப நல்ல பழக்க பதிவுகளை மனவள கலைஞர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் உண்டாகும் போது அதை பார்க்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், சமுதாய நலம் எல்லாமே நன்கு மேன்மையடையும். பெற்றோர்களின் நல்ல குணங்களை கண்டு வளரும் குழந்தைகள் தான் நாளைய சமுதாயத்தை ஆளப்போகிறவர்கள். அதனால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மிகவும் இளகிய தன்மையோடு வாழ்தல் அவசியம். இணக்க நெறி பற்றி அருளாசான் அவர்கள் அற்புதமாக ஒரு கவியில் இணக்கத்தன்மையின் அவசியத்தை கூறியுள்ளார். அது என்னவென்றால், நன்றி, கடமை உணர்வு, விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல் விழிப்பு என்னும் ஒரே நீதியாய் செயலுக்கேற்ப இறைவனே விளைவுகளாம் உண்மை காணல். தொன்று தொட்டு மனிதன் தொழும் இறைவன் அங்கு தோற்றம், அவன் அறிவு ஒன்றே என்று உணர்தல் இன்றுள்ள மதமனைத்தும் இணைத்துக் கொள்ளும் இணக்க நெறி உலக மதம் கர்மயோகம் என்று கூறுகிறார். செயலுக்கு ஏற்ற விளைவை தருவதே இறைநீதி என்பதனை முழுமையாக உணர்ந்ததால் அருள் தந்தை மிகுந்த விழிப்பு நிலையுடன் இருந்தார். ஒரு சமயம் சதி திட்டத்தை அமல்படுத்த எண்ணிய ஆண்களல் சுவாமிஜியுடன் ஆலோசனை கேட்க மிகவும் ஆவலாக வந்திருந்தனர். அப்போது மகரிஷி அவர்கள், கணவர் இறந்ததும் மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும், அவ்வளவுதானே
தாராளமாக நிறைவேற்றலாம். நானும் உங்கள் கருத்தோடு ஒத்துப் போகிறேன் என்றதும் ஆண்கள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சின்ன திருத்தம். மனைவியை இழந்த கணவனும் இதேபோல் சிதையில் விழ வேண்டும் என்று கூறினார். உடன்கட்டை ஏற வேண்டும் என்று கூறினார். அங்கிருந்த ஆண்கள் எல்லோரும் கலைந்து விட்டனர். ஒரு சிலருக்கு கோபம் கூட வந்தது. முற்றும் அறிந்த மகானாயிற்றே, இவர்கள் திட்டத்திற்கு அவர் இணக்கத்தன்மையோடு இருப்பாரா என்ன? ஒத்துக்கொள்ளவே மாட்டார். மத நல்லிணக்கத்திற்கு இன்னொரு நிகழ்ச்சியை சான்றாக சொல்கிறேன். எந்த இடத்திற்கு சுவாமிஜி சென்றாலும் தன்னுடைய கொள்கையை விடாமல் உயர்ந்து நிற்கிறார். ஒரு முறை ஒரு முஸ்லிம் அன்பர், அதாவது இலங்கை நாட்டிலுள்ள கண்டியில் இவரை உபசரிக்கிறார். சுவாமிஜியின் பழக்கத்தைக் கண்டு, ஐயா, நான் இதுவரை எத்தனையோ தமிழர்களை பார்த்திருக்கிறேன். உங்களுடைய பாணி, நடத்தை, பேச்சு எல்லாம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. நான் முகமது நபிகளை பற்றி படித்திருக்கிறேன். உங்களை பார்க்கும்போது உங்களுடைய செயல், வாழ்க்கை, பேச்சு எல்லாம் எனக்கு நபிகள் நாயகத்தை நினைவுபடுத்துகிறது என்றார் அந்த முஸ்லிம் அன்பர். இங்கு இந்துக்கள் எங்களோடு சாதாரணமாக ஒத்து பழக மாட்டார்கள். உங்களால் எப்படி எல்லா செயல்களிலும் எங்களோடு ஒத்து வர முடிகிறது, இணங்கி வர முடிகிறது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அந்த அளவுக்கு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பிறரோடு இணங்கி ஒத்தும் உதவியும் வாழ்ந்தார். இந்த நிகழ்ச்சி சுவாமிஜி அவர்கள் மத நல்லிணக்கத்தோடு செயல்பட்டார் என்பதற்கான சான்று. உடலும் மனமும் எப்பொழுதும் ஒத்து போதல் வேண்டும். உடலுக்கும் மனதிற்கும் பிணக்கில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடல் சக்தியும் மனோசக்தியும் போதிய அளவு இருந்தால்தான் உடம்புக்கும் மனதுக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். அதாவது இரண்டுக்கும் இணக்கத்தன்மை வேண்டும். அதற்கு உயிர் சக்தி நன்கு திணிவாக இருத்தல் வேண்டும். உயிர் வளத்தை பொறுத்துதான் உடல் சக்தி மிகுதியாகும். நோயும் விலகும், மனோசக்தியும் பெருகும். மனதின் களங்கங்களை தவத்தாலும் தற்சோதனை பயிற்சியாலும் ஒரு சேர இணைத்து செய்து வரும் பொழுது உடல் வலுவும் மனோதிடமும் பெருகும். அதனால் உயிர் வளத்தை பெருக்கக்கூடிய காயகல்ப பயிற்சியையும் மனோசக்தியை பெருக்கக்கூடிய தவ பயிற்சியையும் நாள்தோறும் செய்து வருதல் வேண்டும். உடலுக்கு உரம் தரக்கூடிய உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்யும் பொழுது உடல் நலம் மேம்படையும். உடலும் மனமும் நலமாக இருக்கும் பொழுது ஐவகை கடமைகளையும் சிறப்பாக செய்ய முடியும். தன்னை நலமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். பிறகு சுற்றம், ஊர், உலகம் என்று மனம் விரிவு பெற்ற நிலையில் தொண்டு செய்வதன் மூலம் இணக்கத்தன்மையை வளர்த்துக் கொள்ளலாம். ஐயறிவு ஜீவராசிகள் கூட இடத்திற்கு தக்கபடி தன்னை மாற்றிக் கொள்கிறது. உதாரணமாக பச்சோந்தி கூட வேற்றுயிரிலிருந்து தனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதை உணர்ந்தவுடன் அந்த இடத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கேற்ப தன் நிறத்தை மாற்றி தற்காத்துக் கொள்கிறது. ஆறறிவு பெற்ற மனிதனுக்கு இணங்கி இருத்தல் என்ற எண்ணம் எழும் பொழுது முறையற்ற ஆசை, தேவையற்ற ஆசை, பேராசை என்னும் குணங்கள் தவிர்க்கும் போது இணக்கத்தன்மையை வளர்த்து கொள்ளலாம். ஆசையை சீராக்கும் போது இருக்கும் இடத்தோடும் வளத்தோடும் ஒத்து போக முடியும். ஆசை நிறைவேறாமல் ஏற்படும் சினத்தை தவிர்க்க வேண்டும். இணக்கமின்மையால் ஏற்படும் கற்பனை வலையாம் கவலை ஒழிக்கப்படுகிறது. இணக்கமான சூழ்நிலையில் ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு நான் யார் என்ற தத்துவம் புரிகிறது. இறைநிலையோடு இணக்கம் ஏற்படுகிறது. மனம் நிறைநிலை அடைகிறது. அரிசி மாவும் உளுந்தமாவும் சரியான விகிதாசாரத்தில் இணையும் போது, அதாவது இணக்கமாக இருக்கும் பொழுது உருவாகும் இட்லி நல்ல உணவாகிறது. அதே போலதான் அன்பு கொண்ட நல்ல உள்ளங்கள் இணக்கத்தன்மையுடன் இணையும் போது
நல்ல குடும்பம் உருவாகிறது. விழிப்புணர்வு கொண்ட மனவளக்கலை அன்பர்களின் இணக்கமான இந்த ஜூம் ஆன்லைன் கூட்டுத்தவத்தில் இயற்கை நம்மை இணைத்து நம் அறிவை மேம்படுத்துகிறது. வான்காந்தம் தூய்மை அடைகிறது. இணக்கத்தன்மையே இனிய தன்மை. இனி இதுவே நம்மை இணைக்கும் தன்மை. வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, வாய்ப்புக்கு நன்றி அளித்த உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. இணக்கத்தன்மையை பத்தி மிக சிறப்பாக கூறினீங்கம்மா. ரொம்ப சிறப்பாக